உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவது குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநாடு தொடர்பாக காவல்துறையினர் 21 கேள்விகளுக்கும் தாவைக்க சார்பில் பதில் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த ஆலோசனையின் முடிவு எப்பொழுது தெரிவிக்கப்படும்? கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்தில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. நமது ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் மாநாடு திட்டமிடப்பட்டு அந்த 85 ஏக்கர் விவசாய நிலப்பரப்பு. இந்த பகுதியில் விவசாயம் எதுவும் செய்யப்படவில்லை, வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்துவதற்காக அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி மனு ஒன்று கொடுத்தாருங்க. இந்த மனுவை வாங்கிய காவல்துறை இந்த இடத்த ஆய்வு மேற்கொண்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் தேசிய நெடுஞ்சாலை அருகில் இருக்கக்கூடிய இந்த 85 ஏக்கர். காவல்துறை சார்பில் உடனடியாக அன்றைக்கி மாலையே இந்த இடத்த பார்த்தாங்க. தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இருக்குங்க, அதிகபட்சமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். அவங்க கொடுத்த மனுவில் அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் சுமார் 1.5 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறேன்னு சொல்லி முதல் அந்த மனுவில் கொடுத்தாங்க. காவல்துறை உடனே இந்த பக்கத்தில் ஆலோசனை மேற்கொண்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருக்கிறதுனால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்த நிலைமையில் 21 கேள்விகள், மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள் கேட்கப்பட்ட விளக்க நோட்டீஸை கடந்த திங்கட்கிழமை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வழங்கினாங்க. இதனைத் தொடர்ந்து 5 நாட்கள் அவகாசமும் கொடுக்கப்பட்டது. நேற்று மாலையோடு அந்த அவகாசம் முடிவடைந்த நிலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த 21 கேள்விகளுக்கும் அவங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட முதல் கேள்வி, மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் எந்த நேரம் குறிப்பிடப்படலைன்னு சொன்னாங்க. மாநாடு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சி நிரல் எதுவுமே போடாமலே அனுமதி கேட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாநாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதல்ல கண்காட்சி, ரெண்டாவது நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா கொடியேற்றாரு, அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து, வரவேற்புரை, அடுத்தது தீர்மானங்கள், தலைவர் உரை, நன்றி அறிவியோட அந்த மாநாடு முடிக்க போது எவ்வளோங்க சேர் போட போகிறீங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதில் மொத்தம் 50,000 சேர்கள் நாங்கள் போட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. மாநாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வருவீங்கன்னு கேட்கும்போது 37 மாவட்டங்களில் தலா 1000 பேர், பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, டெல்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட மொத்தம் 50,000 பேர் வருவான்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் ஏற்கனவே அவங்க அனுமதி கேட்கும்போது 1.5 லட்சம் பேர் வருவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று அவங்க கொடுத்த விளக்க மனுவில் ஆண்கள் 30,000, பெண்கள் 15,000, முதியவர் 5,000, 500 மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான சிறப்பு சேர் ஏற்பாடு செய்யப்படும். இது மட்டும் இல்லாமல் உணவு நாங்கள் தயார் செய்து பொட்டலம் போட்டு கொடுக்க போகிறன்றதையும் அவங்க விளக்கம் சொல்லியிருந்தாங்க. மாநாட்டுக்கு மொத்தம் 16 வழிகள் போடப்பட்டிருக்கு. 16 வழியிலையும் இவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரணும். விஐபிக்கு மட்டும் 4 வழி, இதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தீயணைப்பு ஏற்பாடுகள் என்னென்னு கேட்டால் 5 தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தத்துக்கும் தயார் நிலையில் இருக்காங்க. குடிநீர் டேங்க் மூலமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. 250 தற்காலிக கழிவறைகள் இங்கே அமைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கு மொத்தம் 6 வழி, உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும். இதில் வாகனங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டுக்கு வரப்போகிற வேன் மொத்தம் 250, கார் 250, பேருந்து 100, பைக்கு 1000. இது மட்டும் இல்லாமல் மின்சாரம் ஜென்ரேட்டர் மூலிமா வாங்க போகிறோம். இது தாங்க இந்த மாநாட்டுக்கு நாங்கள் செய்திருக்கிற ஏற்பாடுன்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேற்று மாலை விழுப்புரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கிட்ட விளக்க நோட்டீஸை கொடுத்துருந்தாருங்க. இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக இந்த நேரம் வரைக்கும் ஆலோசனை மேற்கொள்கிறாங்க, அனுமதி கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் இந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரம் பார்த்திங்கன்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திமுக தொண்டர்கள் இங்கே கலந்துக்கிட்டாங்க. இதில் மொத்தம் சுமார் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற அந்த கூட்டம் நடைபெற்றது. இது மாநாடு.
ஆனால் இவங்க காவல்துறை சார்பில் தற்போது யோசிக்கிறது முதல்ல 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்றதையும் காவல்துறை யோசிக்கிறாங்க. காவல்துறை ஏதாவது காரணங்களை காட்டி அனுமதி மறுத்தால், பாதுகாப்பு வழங்க மறுத்தால் தமிழக வெற்றி கழகம் உடனடியாக திங்கட்கிழமைக்குள் இந்த பதில் கிடைக்கும். கிடைக்கலனா திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி கோரவும் சட்ட வல்லுநர்கள் அதே போல அவங்களோட கட்சி வழக்கறிஞர்கள் கொண்ட குழுக்கிட்ட தொடர்ந்து தமிழக அந்த வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனை மேற்கொள்றாரு. எந்த நேரத்திலும் அனுமதி வழங்கப்படலாம் அல்லது அனுமதி மறுக்கப்படலாம். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு காவல்துறை அனுமதி வழங்குவது குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.